ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி வைக்க போகிறேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக தக்காளி போட்டு வைக்க போகிறேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், தக்காளி கொஞ்சமாக போடணும், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். உளுந்து சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. உளுந்து பொரிஞ்சதும் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி சட்னிக்கு இப்படி தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவும் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு தேங்காய் பூவையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் சட்னியை. சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க. பாருங்கள், சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ளெயின் கொத்தமல்லி சட்னினா தக்காளி போடாமல் அரைக்கிறது. இது தக்காளி சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.